மீனராசி, மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த மீனராசி மற்றும் மீன லக்னம் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன? இந்த குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் இந்த குருவின் பார்வையில் சூரியன் பயணிக்கக்கூடிய நாட்கள். ராசிக்கு 12ல் சூரியன் இருக்காரு. உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வை எண் பலன்கள் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு, கிரகங்கள் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காங்க, நிச்சயமாக பார்க்கலாம். மீனராசி மற்றும் மீன லக்னம் காலபுருஷனுக்கு 12வது வீடு நிறைய செலவு பண்ணக்கூடிய ராசி. கேள்வி கேட்காம செலவு பண்ணக்கூடிய ராசி. இந்த செலவு பண்ணுறது தனக்குன்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்குன்னு இருக்கும். இந்த குருங்கிற கிரகம் ரொம்ப சுபகிரகமாக தன்னுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீட்டிலோடைய ராசியாதிபதியாக இருக்கிறனால எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. யார் என்ன சொன்னாலும் அட்வைஸுங்கிற பேரில் அது சரியா தவறான்னு மீனம் கேட்கவே கேட்காதுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனாலேயே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு. இன்னைக்கு சூழ்நிலையில் டெய்லி செய்யக்கூடிய வேலையே ஒரு தலைமை பண்பில் வேலை பார்க்குறீங்க. இந்த எல்லார்கிட்டையும் இன்றைக்கி பேச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள். நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தை இன்றைக்கி அப்படியே லேக் ஆகுது. திருமண வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, அது இன்னைக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்குது. காதல் சொல்லியே ஆகணும். இந்த ராசியை பொறுத்தவரையும் காதல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து சக்ஸஸ்க்கு அதிகம். அப்போ இந்த உருகி உருகி காதலிக்கிறது, காதலிச்சு காம்ப்ரமைஸ் கொடுக்கறது, அது கல்யாணத்தில் போய் முடியாமல் கஷ்டப்படுறது இன்னைக்கு எல்லாமே இந்த ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான். நம்ம இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் பேசியே ஆகும். என்னென்னா, தனக்குன்னு வாழாமல் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் பணத்தை சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ராசியும் இதே ராசி தான். அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் இங்கே ராகு கேது காம்பினேஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு மனக்குறைகள் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கெல்லாம் 10 நிமிஷத்துக்கு மேலே மீனத்தை பொறுத்தவரையும் பேசவே முடியாது. கடன்னு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி டெய்லியுமே ஒரு மன வலி மன வேதனைகளோடு தான் ஒரு நாட்களையும் அவங்க கடந்து முடிக்கிறாங்கன்னா நிதர்சனமான எண் உண்மை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்தார். இப்போ சனீஸ்வர பகவான். ராகு கூட டக்குன்னு போன மாதிரி இருந்தது. ஏன்னா ராகு சனீஸ்வர பகவானை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட். அப்போ சீக்கிரம் வந்து ராசியை கடந்துருவார். இந்த பிரச்சனைகளை டக்குன்னு கடந்து ஓஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக மூவிங் ஆன பிளானட்டு. இன்றைக்கி அந்த சந்திரன் மேலே நிற்கும் போது ஆளுமை இருக்குது, என்னால் செயல்படுத்த முடியல, வேலை இருக்குது, என்னால் செய்ய முடியல, வேலையில் நிறைய குற்றம் குறை கண்டுபிடிச்சு நானே வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னக்குங்க மேடம் இந்த மாதிரி எல்லாம் ஆகுது அப்படின்னு அந்த அளவுக்கு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சி ஒரு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே லேக் ஆகுதுங்க. எல்லா இடத்துலையும் இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா யார் மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிட்டு இருந்த உங்களுக்கு இனி எல்லார் மேலேயும் ஏன் இவங்களுக்கு கிடச்சது நமக்கு கிடைக்கல கம்பேரிசன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மீனராசியை பொறுத்தவரையும் இல்லவே இல்லை. ஆனால் இந்த கம்பேரிசன் பண்ணாத இந்த நாட்களே இல்லை. சனீஸ்வர பகவான் எப்போ உள்ளே வந்தாரோ இவங்களுக்கு கிடைச்சது நமக்கு கிடைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், கம்பேரிசன், சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரியை போல வாழ்கிறது, யாரும் சரியாக பேசுறது இல்லாமல் மன உளைச்சல்கள் கொடுக்கறது, எங்கே போனாலும் வெளியே போங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் அல்லது வெளி நடப்பு அல்லது வெளியே சார்ந்து இருக்கிறது ஒட்டுக்கா இல்லாமல் தனித்து விடப்படுறது, இதெல்லாம் தான் இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவங்க கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட்டோம், திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க, சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆமாம் மேடம், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு வந்துட்டேன். நான் ஒரு பக்கம் இருக்கேன், என்னுடைய குழந்தைங்க என் கூட இருக்காங்க, என் கணவர் வேற ஒரு பக்கம் இருக்கார், அவர் கல்யாணம் பண்ணிக்கல, நானும் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனால் அந்த குழந்தைகளை நல்லா வளர்த்திட்டு இருக்கேன், உங்களுக்கு குழந்தை சார்ந்த பாதிப்புகளும் வரதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ பசங்க மேலே ரொம்ப கடன் வாங்காதீங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பசங்க ஸ்தானத்துக்கும் தசா புத்தி ரொம்ப வீக்காக இருந்து 2 பேருடைய ஜாதகத்தை பார்த்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்துருந்தா நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பையனுடைய ஜாதகத்தை பார்த்தும் நம்ம தசா புத்தி ரொம்ப வீக்காக இருக்குது, கவனமாக இருங்க அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணோம். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய நிலைமை, அந்த பையன் வந்து இங்கே படிக்க மாட்டேன், வெளிநாட்டில் தான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு கொஞ்சம் குறைவாக கடனை வாங்கிட்டு இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார். இந்தியாவில் அந்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, இங்கே என்ன தான் பண்ணினாலுமே ஸ்டார்ட் அப் ரீதியில் ஒரு மினிமம் சம்பளம் தான் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா ஷூரிட்டி போட்டிருக்காரு, என்னால் இந்த 1 கோடி ரூபா பணத்தை திருப்பி கட்ட முடியுமான்னு தெரியல, நான் கவர்மெண்ட் ஜாபில் தான் இருக்கேன், ஆனால் எங்கிட்ட 1 கோடி பணம் இல்லை மேடம், மிஞ்சி போனால் ஒரு 20-30 லட்ச ரூபா நான் சமாளிக்க முடியும். இன்றைக்கி என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டா நான் பெரிய கடனில் மாட்டிக்க வேணாம் மேடம், என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா ஜாதகத்தில் அடுத்து நிறைய கிரகத்தில் மேலே கேது போக வேண்டியது இருக்குது.
ஸோ பண பிரச்சனைகள் தலை விரிச்சு ஆட போகுது அப்படிங்கிறத கிளியராக இண்டிகேட் பண்ணுது. ப்ளஸ் அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி மற்றும் மீன லக்னம். அப்போ வந்து இது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே நம்ம இது என்ன என்ன கொடுத்துச்சு, ஜென்ம சனி கொடுத்துச்சு, அதனால தான் வந்து நமக்கு இந்த சனி பிடிச்சிருக்கு, அதனால நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையாலுமே ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுடைய தசா புத்தி அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருந்து அதை கிளியராக இண்டிகேட் பண்ணியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை. இன்றைக்கி அந்த பையன் படித்து முடிச்சுட்டு வந்துட்டு அந்த படிப்புக்கு துளியுமே சம்மந்தம் இல்லாத ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு. வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன்கிட்டே நம்ம தெளிவாக சொன்னோம். இப்போ இந்த காதலில் வந்து விழுந்து அந்த காதல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பையன் அப்போ காதல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் காதலிச்ச பொண்ணுவே கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த படிப்பு படிக்க போயிருக்காரு அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. இப்போ படிப்பும் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பண பிரச்சனைகள்ல அவங்க அம்மா மாட்டிட்டாங்க. அந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. உங்க அப்பா அம்மா ஆல்ரெடி பிரிஞ்சிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையில நான் கல்யாணம் பண்ணி குடுக்குறது? இந்த மாரி எல்லா பக்கத்துலயும் கேள்விக்குறி ஆயிடுச்சு அவங்களுடைய வாழ்க்கை. நம்ம கிளியரா இண்டிகேட் பண்ணணும். பையன நம்பி அந்த அவ்வளோ பணம் போடாதீங்க அப்படின்னு சொல்றோம். பையன் ஸ்தானம் வீக்கா இருக்குன்னு சொல்றோம். பையனுக்கு காதல் சார்ந்து ஏன்னா தசா புத்திகள் எல்லாமே அந்த மாதிரி நெகட்டிவா இம்பேக்ட் பண்ணுச்சு. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 கடன் படிச்சு முடிச்சு வெளிய வந்தாச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னா, கேள்விக்குறி. நம்ம ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணோம். இந்த 1,00,00,000 கடன் அடைக்கிறதுக்கு அவங்களுடைய தசா புத்தி இண்டிகேட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. காலத்துக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கடன கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது? ஒரு பிறந்த கால ஜாதகம் எந்த விஷயங்கள்லாம் எதுவரையும் போகலாம், எதுவரையும் போகக்கூடாது, எந்த அளவுக்கு கடன் வாங்கலாம், எந்த அளவுக்கு கடன் வாங்கக்கூடாது, எதெல்லாம் டூ, எதெல்லாம் டோன்ட் டூ இதெல்லாமே சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க அவங்க அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம பொதுவா எல்லாரும் பார்த்தா ஜென்ம சனி அதனால இந்த மாதிரி இருக்கு. ஒரு 2 இயர்ஸ்ல சரியாயிரும், 3 இயர்ஸ்ல சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பேசிக் ப்ரெடிஷன்லாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்ல. என்ன ஜாதகத்துல இருக்கு? அதை கிளியர் கட்டாக சொன்னா அதுக்காக இந்த மாதிரி ஓரளவுக்கு பாதிப்புகள் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டுருங்க. அதனால இது எல்லாத்துக்குமே ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு சொல்யூஷனை பதில சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம்னு நீங்க மறந்துடக்கூடாது. எல்லாமே ஜென்ம சனி மேல நம்ம பழிய போட்டா மத்த கிரகங்கள்லாம் என்ன பண்றாங்க? ஜென்ம சனி ஒரு கிரகம் தான். அதுவுமே நமக்கு தசாபுத்தி சனீஸ்வர பகவானுடைய காம்பினேஷன் வந்தா மட்டும் தான் அது செயல்படும். இல்லைன்னா அது செயல்படவே படாது. ஜஸ்ட் ஒரு மன அழுத்தத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் மட்டுமே தான் குடுத்துட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இனி இந்த குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் என்ன பண்றதுக்கு காத்துட்டு இருக்கு. முதல் படிப்பு சார்ந்து வெளியில போகலாம். என்னால இங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் தங்கி படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இல்லாமல் மன போராட்டங்களோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரம் மனம் சார்ந்த அமைதிகள் நிச்சயமாக கிடைக்கும். திருமணம் அப்படிங்கும்போது ஜென்மசனியில் திருமணம் பண்ணலாமா மேடம் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ், பிறந்த கால ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தோடு சனி சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது திருமணத்துக்கான காரக கிரகமாக சனீஸ்வர பகவான் வரதுனால ஷியோராக கல்யாணம் பண்ணலாம். என்ன ஒரு வெறுமையோட கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ரொம்ப கம்மியாகுது. இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதான்னு கேட்டவங்க தான் ரொம்ப அதிகம். இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்ட சனியில் எல்லாமே இந்த திருமணம் வந்து எனக்கு ரொம்ப ஹோப்பு கொடுக்கவே இல்லை. நான் போகலாமா திருமணம் லைஃப்பில் உள்ள வேண்டாமா வந்துடலாமா இந்த மாதிரி பல பேரான கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது ஒரு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது மீனத்தை பொறுத்தவரை ரொம்பவே அடி வாங்கியிருக்குது. எந்த இடத்துல ஜெயிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு உண்டான பலன்கள் ஃபினான்ஷியல் லெவலில் சேவிங்ஸ் இந்த நேரம் வெளியே போய் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாங்கிற எண்ணங்கள் வெளியே சார்ந்து போகக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. லோன் இஎம்ஐயில் கட்டி அந்த இஎம்ஐ கடனுக்கு மீறி கட்டி யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மீனராசி தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த இஎம்ஐ பிரச்சனை பெரும் சுமையாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அந்த இஎம்ஐ சார்ந்த பிரச்சனைகள், தனிமை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிறைய மறைமுகமான எதிரிகள் இருக்காங்க. அந்த மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகி அதன் மூலியமாக நிறைய ரிவெஞ்ச் யார் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனம் தான். இனி அதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. இந்த குரு பார்வையில் 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால வீடு சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் இனி தீரப்போகுது. ஸோ இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமான்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது. என்னதான் ஜென்ம சனி காலமாக இருந்தாலும் மற்ற பிளானட் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்கிறதுனால நிம்மதியான தூக்கம், மருத்துவ செலவுகள்லாம் நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம இப்போ சொன்ன அனைத்துமே கோச்சாரம் டிரான்சிட்டுக்கு உண்டான பலன்கள் தான். நம்ம முன்ன சொன்ன மாதிரி பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான்
100% சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.